அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் இந்த திருமானூர் பகுதி 2014 to 15 குடிசையெல்லாம் நிறைய வீடுகள்லாம் எரிஞ்சிருக்கு. அந்த எரியும் போது பார்த்தீங்கன்னா கடைசியில் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 15க்கு 20 வீடு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோபில கல் வச்சு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய அந்த டைமில் அந்த மக்களை அதாவது ஆறுதலுக்காக ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க ஆலோபிலக்கு வச்சு. அதை அவங்கள ஏமாற்றக்கூடிய வகையில் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் எந்த ஒரு அவேர்னஸும், இது ஃபுல்லாகவே ஸ்லம் ஏரியா, இந்த ஸ்லம் ஏரியாவில் எந்த ஒரு அவேர்னஸும் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சாக்கடை அதிகமாக இருக்குது. இந்த சாக்கடையெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு, இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய நோய்கள் தொற்று அதிகமாக உருவாயிட்டிருக்கு. இந்த மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் இது அதிகமாக உருவாயிட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இங்கே தூய்மையே கிடையாது. இந்த தூய்மையே இல்லாத காரணத்துக்கு என்னென்னா இங்கே இருக்கிற பேரூராட்சி நிர்வாகம், ஊராட்சி ஒன்றியம், டவுன், அதாவது இங்கே இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், இவங்க எல்லாமே இந்த பகுதியை கண்டுக்கிறதில்ல. காரணம் என்னென்னா இது டோட்டலாக எல்லாமே ஸ்லம் ஏரியா. இந்த ஸ்லம் ஏரியா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வறுமை கோட்டு கீழே பாதி ஸ்டூடெண்ட் இங்கே நிறைய பேர் படிக்காமல் தன்னுடைய பெற்றோரை பாதுகாப்பதற்காகவும் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தும் அவங்களுடைய வேலைக்கு வேறு வேலைக்கு போகிறாங்க. இல்லைங்களா, அந்த மாதிரி வேறு வேலைக்கு ஏதாவது போய் தான் அவங்களுடைய குடும்பத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல் தான் இந்த திருமானூர் பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கிற அரியலூர் குன்னம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் இந்த திருமானூர் பகுதியில் இருக்கிற காந்தி நகர் பகுதிக்கு இந்த மக்களை நேரடியாக சந்திச்சது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி வாழ் மக்களில் ஓட்டு கேட்க மட்டும் மான சூடு சொரணை இழந்து அயோக்கிய பயலுக ஓட்டு கேட்க மட்டும் இங்கே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களை வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கிய நிலையிலேயே வச்சுருக்கானுங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் 24 hours எல்லா இடத்துல 24 மணி நேரம் பேருந்து வசதி இருக்குது. ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் 24 மணி நேரம் பேருந்து வசதி கிடையாது. 24 மணி நேரம் பேருந்து வசதி இல்லாமல் அப்படி இருந்தால் இந்த பகுதி வாழ் மக்கள் எப்படி வேலைக்கு போவாங்க? வேலைக்கு போகிற சூழ்நிலை உருவாகாது. அவங்களுடைய பின்தங்கி நிலையிலே இருப்பாங்க. அவங்க குடும்பம் எல்லாமே வறுமையில் தான் இருக்கும். அன்றாட தொழில் இங்கே இருக்கிற சின்ன சின்ன அந்த மணல் அள்ளுறதோ, இல்லை கல் பிறக்கிறதோ, இல்லை செங்கல் சூளை வேலை, கொத்தடிமை, இது போன்ற வேலைகளுக்கு தான் தன்னுடைய வாழ்வாரத்தை கொண்டு போவாங்க. காலம் ஃபுல்லாக இங்கே வீட்டுக்குள்ளே இந்த குண்டு சைடில் குதிரை ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வாழ்க்கையை வளரும்போது இவங்களுடைய வீடும் சரி, இவங்க கலாச்சாரம், கல்ச்சர் எதுவுமே மாறாது. ஸோ மாறாத சூழ்நிலையில் இவங்களை என்ன மாதிரி நிலையில் மாற்றி நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களால உயர்ந்த இடத்துக்கு வர முடியாது. கல்வி ரீதியான விழிப்புணர்வு கிடையாது, போதை பழக்க ரீதியான விழிப்புணர்வு கிடையாது.